நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே கதையுடைய டைட்டில பார்க்கணும். கதையோட டைட்டில் என்னன்னா, எங்க மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம் தினமும் எங்க அத்தை என்ன வீட்டுக்கு வர சொல்லி, என்ன செய்ய சொன்னாங்கன்ற ஒரு உண்மை கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். என் பேரு கண்ணன். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆகுது எனக்கு இதுவரைக்கும். சரியான வேலை கிடைக்காத ஒரு காரணத்தினால நான் வீட்ல இருக்கேன். எங்க அம்மா, அப்பா 2 பேரும் வேலையில இருக்க ஒரு காரணத்தினால, என்ன வேலைக்கு போய் ஆகணும்னு தான் ஒரு கம்பலும் பண்ணல. அதன் காரணமாக நான் வீட்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு அத்தை, ஒரு மாமா இருக்காங்க. எங்க அத்தை பேரு முத்துலட்சுமி. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. எங்க மாமா பேரு செந்தமிழன். எங்க மாமாக்கு 41 வயசு ஆகுது. எங்க அத்தைக்கும் எங்க மாமாக்கும் சுமார் 3 ஆண்டுகள் தான் டிஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் குழந்தை என்பது இல்ல. இதே மாரி என் வீட்லயும் நான் ஒரு ஆளு தான். எங்க மாமா, எங்க அத்தைக்கு என்ன பார்த்தா ரொம்ப ஒரு உயிரு. எங்க மாமா, எங்க அத்தை 2 பேரும் காதல் திருமணம் தான் பண்ணாங்க. அதனால எங்க அம்மா, அப்பா தான் எங்க மாமா, அத்தைக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்கன்ற ஒரு காரணத்தினால அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நன்றியோட தான் இருக்காங்க. இப்படிதான் போயிட்டுருக்க வாழ்க்கை எங்களுது. எங்க மாமா வீட்டுக்கும், எங்க வீட்டுக்கும் சுமார் 38 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. நாங்களும் அவங்களும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனா டெய்லிலாம் போ முடியாது. ஒரு மாசத்துக்கு 2 தடவையோ, ஒரு தடவையோ போயிட்டு நான் அப்பப்போ வருவேன். அத்த, மாமா என் மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க. அதனால லீவ் விட்டாலே அவங்க வீட்டுக்கு வா, வான்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதேமாரி இப்ப வேலை இல்லாத ஒரு காரணத்தினால, எங்க மாமா, அத்தைக்கும் குழந்தை இல்லன்ற ஒரு காரணத்தினால இதுதான் ஒரு சாக்கா வச்சு, "என்ன நீ இங்கேயே இரு, வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு வந்துருன்னு" சொல்லி ரொம்ப வற்புறுத்துனாங்க. இதில என்ன பிரச்சனைன்னா, எங்க அம்மா, அப்பாவுக்கும் நான் ரொம்ப செல்ல பிள்ள. அவங்களுக்கும் நான் ஒரு செல்ல பிள்ள. இன்னொன்னு நான் ஒரு பொண்ண காதலிச்சுட்ருக்கேன். இது என்னன்னா, இவங்க 2 பேர் வீட்டுக்குமே தெரியாது. இது தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாகுன்ற ஒரு காரணத்தினால, இவங்க 2 பேர் வீட்லயும் இல்லாம நான் எங்கேயாவது பொதுவா வெளில போனா தான் எனக்கு ரிலாக்ஸா ஃபோன் பேச முடியும். ரிலாக்ஸா பேச முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெளிய தான் இருப்பேன். ஆனா, அன்னைக்கு எங்க அத்தை, மாமா ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. அந்த நேரத்தில எங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. நான் ஃபோன் பண்ணி, "டேய் எங்கடா இருக்க? உன்ன நான் பார்த்தாகணும்டா கண்ணா. என்னடா வீட்ல ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்குடா. நீ வாடா. நீ வந்து பேசுனா தான்டா பிரச்சனை சரியாகும்." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப அழுது ஃபோன் பண்ணாங்க. நான் அப்ப வீட்டுக்கு போம்போது என்ன நடந்துச்சுன்னா, எங்க மாமா, எங்க அத்தை அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நான் அந்த மாரி அவங்க அடிச்சுக்கிட்டு பார்த்ததே இல்ல. அன்னைக்கு நான் சண்டைய சால்வ் பண்ணி வச்சுட்டு தான் வீட்டுக்குலருந்து கிளம்பி வரேன். திரும்பி 2 நாள்ல எனக்கு ஃபோன் வருது. என்னான்னு கேட்டா, திரும்பி இந்த மாரி எனக்கும் உங்க மாமாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு எங்க அத்தை ஃபோன் பண்றாங்க. நான் திரும்பி அடுத்த நாள் போனேன். அன்னைக்கு போனாலும் பிரச்சனைய எப்படியோ சால்வ் பண்ணி, நான் வந்து எங்க மாமா கிட்ட அத்தைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமான்னு சொல்லி, நான் வந்து மன்னிப்பு கேட்டு பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வரேன். திரும்பி வீட்டுக்கு வரேன். திரும்பி ஒரு 3வது நாள் ரொம்ப பிரச்சனையாகி, வீட்டுக்கு போனா எங்க மாமா வந்து "இதுக்கு மேல நீ மன்னிப்பு கேட்காத. நான் கையெடுத்து கும்பிட்றேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க இந்த மாரிலாம் நடந்துக்க மாட்டாங்களே! ரொம்ப நல்லபடியா நடந்துப்பாங்களே அப்படின்னு யோசிச்சா, அப்பதான் தெரியுது. எங்க மாமா போனதுக்கப்புறம் எங்க அத்தைகிட்ட நான் கேட்டேன். "என்னதான் அத்த பிரச்சனை?" அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, "டேய் மாமா வந்து காலையில வேலைக்கு போறாரு. ஈவினிங் தான் வராரு. எங்க 2 பேரும் குழந்தையும் இல்ல. இப்படி இருந்தா எப்புட்றா குழந்தை பொறக்கும்?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே புரிஞ்சிருச்சு. ஆனா இது என்ன அது நம்மகிட்ட இப்படி பேசுறாங்களேன்னு யோசிச்சா, சரி அவங்களோட வலி போல அது அப்படின்ட்டு நானே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆனா, அப்பதான் எனக்கு தெரியுது அவங்க அவ்வளோ வலிகள்ல இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன சொன்னாங்க, "சரிடா நீ தான் இருக்கில, நீ எனக்கு உதவி பண்ணு" அப்படின்னாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது அத்தை இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. அத்தைகிட்ட கேட்டேன், "அத்தை என்ன அத்தை இப்படி பேசுறீங்க?" அப்படின்ட்டு. அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றது? என்ன சொல்லி மறுக்கிறதுன்னும் தெரியவும் இல்ல. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பான்னும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைட்ல ஆசையா இருக்கு. ஆனா விட்டு குடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேளை இப்படி பண்ணா, நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும், மனசு வேணுன்ற மாரி தான் கேட்குது. ஆனா, மூளை வந்து வேணாம், இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாரிலாம் தோணுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சரி நான் இத கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதாவது கொஞ்ச நாள் ஆற போடுவோன்ட்டு, நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி, அவங்களும் "நீ வா வான்ற" மாரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க.
ஆனா, நான் என்னன்னா, வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, "நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா?" அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், "இல்லங்க நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல. நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோனே கண்டிப்பா நானே கூப்பிடுறேன்ற" மாரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புனோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில. சரி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். என்னதான் பண்ணலாம்? இது நம்ம ஓகே சொல்லலாமா? ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது நோன்னு சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போம்போது, திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவன எதார்த்தமா பார்த்தேன். எதார்த்தமா பார்த்து பேசும்போது தான் அவன்ட்ட கேட்டேன், "டேய் எப்புட்றா இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது சொன்னான். "நீ சொல்றா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டான். சரி நான் அப்ப என்ன சொன்னேன், "நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், "நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. முகத்த பார்த்தா அப்படி தெரியலையேடா." அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா நிஜம்தான். நான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன்டா. நான் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். "டேய் நான் இப்ப சொல்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு" சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு, அவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். "டேய் இந்த மாரிடா, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இத நான் யார்கிட்டயும் போயி சொல்ல முடியல. இது யார்கிட்டயாவது போயி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ தான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவ சொல்லணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோவிலுக்கு வரும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோஇன்சிடென்ஸா அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா இது இவங்களும் கோவிலுக்கு வராங்களே! நம்ம இத பத்தி பேசும்போது வராங்கன்னா, ஒரு வேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாரி போயிட்டுருக்கும்போது, நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, "இருங்க, நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல. என்னாதான் உங்களுக்கு பதில்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா மூளை வந்து வேணான்ற மாரி பயப்படுது. அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்ற" மாரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்ல. "இல்ல, இல்ல இருங்க" அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வற்புறுத்துனேன். "இல்லங்க அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து எதுவுமே சொல்லல. அதனால தான் நான் கேட்குறேன். நானே கம்பல் பண்றேன் உங்கள." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும்போதும், நான் வேணாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா, என் குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும், அவங்க குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணாம் வேணான்னு தள்ளி போயிட்டுருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளு நான் கோவிலுக்கு போயி யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம். அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணான்னா வேண்டுவோம். எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாரி மனசுல அப்படியே இது பண்ணிட்டு வேண்டுனேன். அப்படி வேண்டும்போது, நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பல்லி கத்துச்சு. பல்லி கத்தும்போது ரொம்ப நல்ல சகுனம். ஏன்னா நம்ம வேணும்னு நெனச்சு பல்லி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பல்லி கத்துனதுனால, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான அறிகுறி தான் போல இதுன்ட்டு நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ட்டேன். அதாவது டைரக்ட்டா முடியாதுன்னு சொல்லாம, நான் சொல்ட்டேன், "இல்லைங்க, நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, இது வந்து ரொம்ப தப்பு. என்னன்னா, நாளைக்கு வந்து உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும். எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாரி இது வந்து 10 தலைமுறைக்கு தவறான பேர் மாரி ஆயிரும். அதனால இதெல்லாம் வேணாம். நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி, நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம, நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா, நீங்க ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள யோசிங்க. அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம்.